இணைந்து வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு, இன்னொரு விஷயம் வாசிப்போமே, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மூலமாக ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிற ஒரு அற்புதமான காரியத்தை தான் ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்கிறாரு. எப்பொழுதும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ண விரும்புகிறாரா? கடந்த 10 மாதங்கள் கர்த்தர் நம்ம கூட வந்திருக்கிறாரா? என்ன, இந்த மாதத்திலும் ஆண்டவர் கூட வந்து நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிற வேலையை கர்த்தர் நமக்கு செய்கிறார். பாருங்க, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் எல்லா காரியம், குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, நம்ம கை வைத்து செய்கிற பிரயாசங்களானாலும் சரி, நம்முடைய தொழிலானாலும் சரி, ஆண்டவர் வெற்றியை கொடுத்து அதனுடைய வாசனையை வீச பண்ணுகிறவர். பகல் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு வெற்றியை கொடுத்து தேவன் கொடுக்கும் வெற்றியின் வாசனை என்ன பண்றாரா? எப்பவுமே நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாடோ அல்லது ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு காரியங்கள் எடுத்தீங்கன்னா, அவங்க ஒரு மிகப்பெரிய போட்டியில் பங்கு பெற்று அவர்கள் வெற்றி அடைந்து வரும்போது அவர்கள் செய்யக்கூடிய ஒன்று என்னன்னா, வெற்றி ஊர்வலம் போவார்கள். அந்த காலத்தில் நீங்கள் ரோம அரசாங்கம் இருந்தபோது, ரோமர் எம்பிஎஸ் இருந்தபோது முழு உலகத்தையும் ஆண்டாங்க பாருங்க. அவங்க என்ன செய்வாங்களாம், ஒவ்வொரு முறையும் போய் எந்த நாட்டை அவர்கள் வீழ்த்தி ஜெயித்து சிறைப்பிடித்து வருகிறார்களோ அந்த ராஜாவையும் அந்த தேசத்தின் ஜனங்களையும் சிறைப்பிடித்து இந்த ரோம பட்டணத்துக்குள்ளே கொண்டு வரும்போது அவர்களை ஊரறிய இப்படி ஒரு தேசத்தை போய் நாம் யுத்தம் பண்ணினோம், அவர்களை சிறைப்பிடித்தோம், அந்த ராஜாவை சிறைப்பிடித்திருக்கிறோம், அந்த ஜனங்களை சிறைப்பிடித்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த ரோமர் நகரம் முழுவதும் அவர்களை வைத்து கொண்டு அவர்களை சிறைப்பிடித்து அவர்களை அழைத்து சென்று ஊர் முழுவதும், அந்த நாடு முழுவதும் ஒரு வெற்றி ஊர்வலம் போவார்களாம். என்ன காட்டுகிறார்கள், எப்படி நாங்கள் ஜெயித்திருக்கிறோம் என்பதை ஊர் முழுவதும் அறிந்து கொள்ள, இனி இந்த நாடு, இனி இந்த ராஜா நம்மளை ஜெயிக்க முடியாது என்பதை காட்டுகிற ஒரு அறிகுறியாக அங்கே இருந்திருக்கு பாருங்க. அப்போ ஆண்டவர் இன்னைக்காக தான் சொல்கிறார், நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து இயேசுவை பின்பற்றுகிறவனாக இருப்பேன்னா என்னுடைய ஆண்டவர் என்னையும் அப்படி ஒரு வெற்றியின் ஊர்வலத்தில் கொண்டு போக அவர் வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படிப்பட்ட வெற்றியின் ஊர்வலத்தை எந்த சூழ்நிலைகளில், எந்த வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம மாட்டியிருக்கிறோமோ அதில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஒரு வெற்றியின் ஊர்வலத்தை ஆண்டவர் நமக்காக உண்டு பண்ண. ஏன்னா நம்முடைய தேவன் வெற்றி சிறந்தவர். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு வெற்றி சிறந்திருக்கிறாரா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? நான் ஆராதிக்கிற இயேசு அவர் வெற்றி சிறந்தவர். எப்படி வெற்றி சிறந்தார் பாருங்க. பிசாசை இது போல தோக்கடிச்சார். இப்போ நான் சொன்ன பாருங்க, ஒரு நாட்டின் ஆளுகிறவர்கள் இன்னொரு நாடை சிறைப்பிடித்து கொண்டு வரும்போது அவங்களுடைய நாடறிய ஒரு வெற்றி ஊர்வலத்தை அவங்க ஏற்படுத்தி ஜனங்க பார்க்கும்படி செய்திருப்பாங்கன்னா, நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கான ஒரு வெற்றியின் ஊர்வலத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். கல்வாரி சிலுவை தான் அந்த வெற்றியின் ஊர்வலம். பிசாசை ஆண்டவர் தோக்கடித்து தம்முடைய பிள்ளைகளை ஜெயிப்பதுக்கான நிலையில் கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறத காண்பிக்குது பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, பிசாசனுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அந்த வெற்றியை ஆண்டவர் பிரஸ்தாபப்படுத்துறார் பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை அங்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்க. அங்கே சொல்றார், இப்படி ஆண்டவர் தம்முடைய
பிள்ளைகளுக்காகவும் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கணும்ன்றார் பாருங்க. 15ஆம் வசனம், துரைத்தனத்தையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையில், அந்த வார்த்தை பாருங்க, அங்க என்ன சொல்லி, வெளிரங்கமான கோலமாக்கி. அப்படின்னா ஆண்டவர் அங்க ஒரு வெற்றியின் ஊர்வலத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி காட்டுறாரு. நான் பிசாச அவனை டிசாம் பண்ணியிருக்கிறேன், அவன் ஜெயிக்க முடியாதபடிக்கு அவனை வெற்றி சிறந்திருக்கிறேன் என்பதை ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். இந்த இயேசு கிறிஸ்து அவனுடைய அதிகாரங்கள், அவனுடைய துரைத்தனங்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு வெற்றியின் அந்த ஊர்வலத்தை காட்டுகிறதுனால ஆண்டவர் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்றாரு. அந்த அதிகாரத்தை இப்ப விசுவாசிகளுக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம், கொடுக்கிறாரு. ஏன் கொடுக்கிறாரு? அந்த வெளிரங்கமான கோலமாக்கின அந்த ஊர்வலத்தை ஏதோ இயேசுநாதர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் அவர் செய்து முடித்தார் என்பதை சொல்வதுக்கல்ல, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு வெளிரங்கமான கோலமாக்கி, அப்படின்னா வெற்றியின் அடையாளத்தை ஒவ்வொரு நாளும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிற அந்த அறிகுறியை கர்த்தர் நமக்கு காண்பிக்க தேவன் இப்படிப்பட்ட அனுகூலமான காரியங்களை செய்திருக்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர்ல 15ஆம் அதிகாரம் கவனிச்சீங்கன்னா 55ஆம் வசனத்திலிருந்து 57ஆம் வசனம் வரைக்கும் இயேசுநாதர் எதிலெல்லாம் வெற்றி சிறந்தார் என்பதை சொல்லியிருக்கிறது. பாவத்தை அவர் வெற்றி சிறந்தார், மரணத்தை அவர் வெற்றி சிறந்தார், பாதாளத்தை அவர் வெற்றி சிறந்தார், இதெல்லாவற்றையும் அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணி, எந்த இடத்திலும் பாவத்திலானாலும் சரி, மரண பயத்தினாலும் ஆனாலும் சரி, நான் பரலோகம் போவேனா, எனக்கு என்ன ஆண்டவரிடத்துல போய் சேர முடியுமா என்கிற எல்லா பயத்திலும் இருந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் மறுமையில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் இயேசுநாதர் கல்வாரி சிலுவையில் நமக்காக வெற்றி சிறந்திருக்கிறத அங்கே வேதம் சொல்லும். அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை மனசுக்குள்ளே கொண்டு போய் வைக்கணும். இன்னைக்கு இந்த மாதத்தை நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன், எனக்கு முன்பாக இருக்கிற சவால்களை நான் எப்படி தாண்டி வரப்போகிறேன். ஒன்று நாம் நம்பணும், என் ஆண்டவர் ஏற்கனவே அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அந்த வெற்றி சிறந்த தேவன் இப்போ எனக்குள்ள இருந்து அந்த வெற்றியின் ஊர்வலத்தை என் வாழ்க்கையில் அவருடைய வெற்றியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டி நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறவங்க கையை வச்சு சொல்லுங்க, இந்த தேவன் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் எங்க இருக்கிறாரு? இப்போ கவனிச்சு பாருங்க, நான் வெற்றியிலிருந்து தான் ஒரு காரியத்தை நான் எதிர்கொள்கிறேன். நான் இப்போ எப்படி வாழ்கிறேன், அவருடைய வெற்றியை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வாழ்கிறேன். இப்போ கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் எப்படி வாழ்கிறேன், அவருடைய வெற்றியை டிஸ்பிளே பண்ண, அப்படின்னா வெளிரங்கமாக்கி காட்டுவதுக்காக வாழ்கிறேன். அதுதான் ஆண்டவர் சொல்றார், எப்படி அவர் பாவம், மரணம், பாதாளத்தெல்லாம் வெற்றி சிறந்திருப்பார்னா, இயேசுநாதர் இவைகள் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து பிசாசினுடைய அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி சிலுவையில் ஆண்டவர் வெற்றி சிறந்தாராம் பாருங்க. எந்த ஆதாம் கையிலிருந்து என்ன அதிகாரத்தையும் வெற்றியையும் நல்வாழ்வையும் பிசாசு பிடுங்கினானோ அதை மறுபடியும் மனுஷன் கையில் கொடுப்பதுக்காக கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக. இந்த உண்மைகள், இந்த சத்தியங்கள் நமக்கு தெரியலனா, நாம் வெற்றியிலிருந்து நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்பதை எண்ணாம இனிமேதான் நமக்கு வெற்றி வரப்போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட செயல்படும் போது நிறைய நேரம் சோர்ந்து போயிடுறோம். நான் இன்னைக்கு ஒருவேளை தோல்வியில் இருக்கலாம், பல தடைகள் இருக்கலாம், ஆனா எனக்கு ஒன்று தெரியும், எனக்காக வெற்றி சிறந்த கர்த்தர் என் கூட இருக்கிறார். என் கூட எதுக்கு இருக்கிறார்னா, என் வாழ்க்கையின் மூலமா அவருடைய வெற்றியை டிஸ்பிளே பண்ணுவதற்காக அவர் என் கூட. உங்க குடும்பத்தில் கர்த்தர் உங்க கூட ஏன் இருக்கிறாரு? உங்க குடும்பத்தை வெற்றி சிறக்க பண்ணுவதற்காக. உங்க வேலையில கர்த்தர் ஏன் உங்க கூட இருக்கிறாரு? உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவதற்காக. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வெற்றி உள்ளவர்களா இருக்க, மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
நமக்காக வெற்றி சிறந்து அதை வெளிரங்கமான கோலமாக்கி சிலுவையில் ஆண்டவர் பிசாசை ஜெயித்த அதே ஆண்டவர் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார். நம்மையும் அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். கையை வாழ்த்தி சொல்லுங்க, அந்த ஆண்டவர் என்னையும் என்ன செய்கிறாரு? வெற்றி சிறக்க பண்ணுகிறார். இது எனக்கு தெரிலனா ஏசியா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, என்ன, இந்த காரியத்தை குறித்த அறிவு ஜனங்களுக்கு இல்லாமல் போகும்போது, தேவனை குறித்த அறிவு இல்லாமல் போகும்போது அவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனித்து பார்க்கணும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு பண்ண விரும்புகிற வெற்றியை குறித்த, இப்படிதான் என்ன ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வெற்றியை டிஸ்பிளே பண்ணக்கூடிய, எப்பொழுதும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ண விரும்புகிற ஆண்டவர் எப்படி வெற்றி சிறந்திருக்கிறார், எதெல்லாம் அவர் வெற்றி சிறந்திருக்கிறார் என்பதை நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தின் மூலமா அந்த அறிவை நமக்கு உண்டாக்கி இப்போ சொல்றாரு, நீ என்னுடைய வெற்றியை டிஸ்பிளே பண்றதுக்காக நான் உன்னை சூழ்நிலைகளில் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறேன். பாருங்க, ஒரு என்ன ஜெயித்த, என்ன இப்போ வேர்ல்டு கப்புன்னு இருக்குன்னு வச்சுங்க, ஃபுட்பால் வேர்ல்டு கப்பு, கிரிக்கெட் வேர்ல்டு கப்லாம் இருக்குது. ஏன்னா அந்த வேர்ல்டு கப்பை ஜெயித்தவங்க திருப்பியும் இன்னொரு முறை ஒரு வேர்ல்டு கப்பை போய் அவங்க விளையாடணும் பாருங்க. அப்போ விளையாடும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர் ஃபைட்டிங் ஃபார் தேர் சாம்பியன்ஷிப்னுவாங்க. அப்படின்னா ஏற்கனவே ஜெயித்தவங்க திருப்பியும் ஜெயிப்பதற்காக அவர் என்ன செய்கிறார்கள், அவர்கள் மறுபடியும் இந்த என்ன காம்படிஷனில் அவங்க பங்கு பெறுகிறாங்க. அது போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என் ஆண்டவர் ஏற்கனவே வெற்றி சிறந்திருக்கிறார், அவருக்குள்ள நான் இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் ஒன்றை என் மூலமா டிஸ்பிளே பண்ணியே தீர்வார், என்னையும் அவரை போல வெற்றி சிறக்க பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறவங்க கையை வச்சு சொல்லுங்க, என்னையும் அவரை போல என்ன பண்ணுகிறார், வெற்றி சிறக்க பண்ணு. இப்போ இந்த வெற்றி சிறக்க பண்ணுகிற விதங்கள், இயேசுநாதர் எப்படி வெற்றி சிறந்தார் இருந்தாலும் நம்ம பார்த்தோம் பாருங்க. வெற்றி சிலுவையில் எப்படி பிசாசை தோக்கடிச்சு பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் வெற்றி சிறந்து எப்படி அவர் டிஸ்பிளே பண்ணார் அந்த வெற்றியை என்பதை நம்ம வேதத்தில் நம்ம கவனிக்கிறோம். ஆனால் அதை செய்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பிராக்டிக்கலாக நடைமுறை வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பல சவால்களில், நாம் சந்திக்கிற பல எதிர்ப்புகள் மத்தியில், பல தேவைகளின் மத்தியில் இந்த ஆண்டவர் இயேசு நம்மளை எப்படி வெற்றி சிறக்க பண்ண விரும்புகிறாரு, அதுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற தெய்வீகமான சில வழிகளை நான் உங்களுக்கு இந்த காலையில் காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா ஆண்டவர் விரும்புறது எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ண விரும்புகிறார். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்ன விரும்புகிறாரு, எப்போவுமே என்ன வெற்றி சிறக்க பண்ணி அவருடைய வெற்றியின் வாசனையை என் மூலமா ஆண்டவர் வீச பண்ண விரும்புகிறார். அப்போ பாருங்க எப்படி ஆண்டவர் அதை செய்கிறாரு. ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான், தெய்வீக முறைகளை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன் பாருங்க. 1 யோவானில் 5ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா எப்படி இதை ஆண்டவர் என் வாழ்க்கைக்குள்ள என்னை எப்பொழுதும் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ண, எனக்கு ஆண்டவர் எப்படி இதை என் வாழ்க்கையில் சாத்தியமாக்குறாரு. ஆண்டவர் வெற்றி சிறக்காரு, வெற்றி சிறந்தார், அதெல்லாம் சரிதாங்க. நான் வெற்றி அடைய முடியாமல் போராடிட்டு இருக்கிறேனே, இதை நான் எப்படி அடையிறது? இங்கே பாருங்க, இதெல்லாம் இந்த சத்தியங்கள்லாம் அறிந்து கொண்டா வாழ்க்கையில் என்ன சவால்கள் என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவங்க கூடவே இருந்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த மாதம் எப்படி இருக்கும்? எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் கூட இருக்கிறாரா? இந்த மாதம் வெற்றி வருமா? கண்டிப்பாக வரும். ஒவ்வொரு நாளும் வெற்றி வருமா? கண்டிப்பாக வரும். பல எதிர்ப்புகள் இருக்கா, இருந்துட்டு போகுது. ஆனால் அது நடுவே என்னை ஜெயிக்க வைக்கிறவர், என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என் கூட இருக்கு. எப்படி இது நடக்குது பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிப்போமா. தேவனால் பிறந்த எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன். நல்லா கவனிங்க என்ன சொல்றாரு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் வெற்றி சிறந்தார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ தினந்தோறும் வெற்றி சிறக்கணும்பா, இன்னைக்கு நீ வெற்றியா இருக்கணும், நாளைக்கு நீ வெற்றி உள்ளவனா இருக்கணும். உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் என்னுடைய வெற்றியை வெளிரங்கமாக்கி காட்டுகிற ஒரு வாழ்க்கையா உன்னுடைய வாழ்க்கை மாறணும். அப்ப அப்படி மாறணும்னா இங்க ஆண்டவர் சொல்றாரு, தேவனால் பிறந்த
எவனும் உலகத்தை ஜெயிக்கிறவனா இருக்கிறான். அந்த வார்த்தை பாருங்க. அப்போ உலகத்துல வாழ்றனா, உலகத்தை ஜெயித்து வாழணும்னா ரொம்ப முக்கியமானது நான் தேவனால பிறந்திருக்கணும். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது என்ன, மாம்ச பிறப்பையும் குறித்து சொல்லி இருக்கிறது, ஆவிக்குரிய பிறப்பை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்தை நான் ஜெயிக்கணும்னா வெறும் அந்த மாம்ச பிறப்பினால மாத்திரமல்ல, நான் இந்த மாம்ச பிறப்பில் பிறந்திருக்கிறது போல ஆவிக்குரிய விதத்தில் நான் பிறக்கும் போது இந்த உலகத்தை ஜெயிக்கிறவனாய் நான் மாறுகிறேன். அப்ப இந்த உலகத்தை ஜெயிப்பதுக்கு ஆண்டவர் 2 காரியத்தை நமக்கு முன்பாக வச்சிருக்கிறார். ஒன்று, உலகத்தை ஜெயிப்பதுக்கு உலக சிஸ்டத்துக்குள்ள போனா தேவன் சொல்ற ஜெயம் நமக்கு வருவதில்லை. ஆனா இந்த உலக சிஸ்டம்குள்ள வாழ்றனா தேவன் தம்முடைய வார்த்தையை எனக்குள்ள கொடுத்து அவருடைய வார்த்தையினால ஜெயிக்க வைக்கிற ஒரு சிஸ்டம்ல என்னை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். நல்ல கவனிங்கள். அதுதான் இந்த 2 பிறப்பை உங்களுக்கு காண்பிக்கிறேன். மாம்ச பிறப்பு, ஏன்னா பயாலஜிக்கல் பர்த் ஒன்று இருக்கு, ஸ்பிரிச்சுவல் பர்த் ஒன்று இருக்கு. அதான் சொல்லி தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிப்பான். கையை உயர்த்தி சொல்லுங்க, யார் ஜெயிப்பா? அப்ப தேவனால பிறக்கிறதுன்றது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவரை விசுவாசித்து அவர் எனக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணுகிற தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க அந்த வார்த்தையை நம்ப என் வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தை என்னும் அந்த சிஸ்டமுக்குள்ள நான் கொண்டு வரும்போது இயேசு ஜெயித்தது போல என்னையும் ஒவ்வொரு நாளும் வெற்றி சிறக்க பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாய். என்ன இந்த உலகத்தில் இருக்கு? இயேசு அது இந்த உலகத்தை ஜெயிப்பதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? தேவனால பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிப்பான்னு சொல்றாரு. பாருங்க, 1 யோவான்ல 2ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா என்னெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கு, இதெல்லாம் நம்ம எப்படி ஜெயிக்கணும், இதுக்கு தான் தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கு. நான் எந்த சிஸ்டம்ல இருக்கிறேன்? இந்த உலக சிஸ்டம்ல நான் இருந்துட்டு வெறும் உலக சிஸ்டம்னால் நடத்தப்படக்கூடாது. ஏன்னா தேவனால் பிறந்தவன் தான் உலகத்தை ஜெயிப்பான். அப்படின்னா நான் ஆண்டவருடைய பிள்ளையா, தேவன் என்ன அவருடைய பிள்ளையா, ஆவிக்குரிய நிலையில் எனக்கு ஒரு பிறப்பை கொடுக்கும்போது இப்போ நான் உலக சிஸ்டமுக்குள்ள தேவனுடைய வார்த்தை என்னும் சிஸ்டமுக்குள்ள வரேன். இங்கே வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறேன். இந்த வார்த்தை எனக்கு என்ன விசுவாசத்தை உண்டு பண்ணுதுன்னா, நான் வெறும் உலகத்தான் அல்ல, இந்த உலகத்தில் நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிற ஒரு மகன் மகள். அப்போ இந்த உலகத்தை ஜெயிப்பதுக்கு ஆண்டவர் சொல்ற பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கவனிச்சாங்க சொல்லியிருக்கிறது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டாவைகள் அல்ல, அவைகள் நீங்க அந்த வார்த்தை பாருங்க, உலகத்தினால உண்டாக்கப்பட்டதெல்லாம் என்ன? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஆண்டவர் சொல்றாரு, தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிப்பானா? எதை ஜெயிக்கணும்? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதெல்லாம் தான் பிசாசு உபயோகப்படுத்தி ஜனங்களை உலக சிஸ்டம்குள்ளே வைக்கிறதுக்கு பிசாசு பிளான் பண்றான் பாருங்க. ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறது போல நம்மளை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ண விரும்புகிற ஒரு தேவன் நமக்காக வெற்றி சிறந்து அந்த வெற்றி உள்ள தேவன் எனக்குள்ள வாழ்ந்தோம், நான் வெற்றி சிறக்க முடியாமல் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன ஞாபகம் வர மாட்டேதுன்னா, இந்த வசனம் இந்த சத்தியம் எனக்கு ஞாபகப்படுத்துது, நீ தேவனால பிறந்தவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் யாரால பிறக்கப்பட்டிருக்கீங்க? என்ன ஒரு என்ன மனுஷ சித்தத்தின்படி நம்ம பிறந்திருந்தாலும் என்ன, ஆனால் என்னைக்கு நான் எனக்கு விவரம் தெரிந்து என் ஆத்துமாவுக்கு ஒரு கடவுள் வேணும், இந்த இயேசு என்னுடைய ஆண்டவராக வேணும் என்பதை என்றைக்கு ஏற்றுக்கொண்டனோ அன்னைக்கு ஒரு பிறப்பு உண்டாகுது. அது என்னன்னா ஆவிக்குரிய பிறப்பு. அந்த ஆவிக்குரிய பிறப்பு உண்டாகும் போது எனக்கு தெரியுது, நான் இப்போ வெறும் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் தேவனுக்குரியவனாக இருக்கிறேன். அப்போ தேவனுக்குரியவனாக இருக்கிறேன்னா தேவன் வைத்திருக்கிற வார்த்தைகளை எனக்குள்ள கொண்டு போய் அந்த வார்த்தையினால கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் அந்த உலக சிஸ்டம் உண்டு பண்ணுதே. பாருங்க, உலகத்தில் இருக்கிற
என்ன காரியங்கள் இதுதான். இதுல தான் ஜனங்க மாட்டிட்டு என்ன ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற வெற்றியை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா, இயேசுநாதர் 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு அவருக்கு என்ன ஒரு சோதனை வருது. அந்த சோதனை பாருங்க, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை. என்ன பிசாசு என்ன சொல்றான், வந்து இந்த கல் என்ன வாக்கும், அப்பமாக்கி சாப்பிடும். மாம்சத்துக்கு ஒரு சோதனையை கொண்டு வரான் பிசாசு. இந்த கல்லை நீர் அப்பமாக்கி சாப்பிடலாமே, உமக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கு, நீர் நினைச்சா எதை வேணாலும் செய்யலாமே. ஆண்டவர் பாருங்க, உலக சிஸ்டமுக்குள்ள தன்னை வைக்காம வார்த்தையின் சிஸ்டமுக்குள்ள தன்னை கொண்டு வர்றாரு. நல்லா கவனிக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கையில பயிற்சி செய்யணும். இந்த கண்களினால உண்டாகிற இச்சை, மாம்சத்தினால உண்டாகிற இச்சை, ஜீவனத்தின் பெருமை வரும்போது அதை நான் மேற்கொள்றதுக்கு, ஜெயிப்பதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஒரே வழி அவருடைய வசனம், அவருடைய சத்தியம். அந்த சத்தியம் தான் எனக்கு சொல்லுது, நீ தேவனால பிறந்தவன். இதை நான் அறியும் போது, இதை கொஞ்சம் யோசிக்கும் போது அவர் மேல விசுவாசம் வருது, ஆண்டவரை சார்ந்து கொள்றேன். பிசாசை எப்படி ஜெயிச்சாரு கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் வெறும் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து. நல்லா கவனி, வார்த்தையின் சிஸ்டமுக்குள்ள தன்னை கொண்டு வராரு. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் விடுவித்து 40 வருஷம் அவர்கள் வனாந்தரத்தில் பிரயாணப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களை வெறும் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையினால அவர்களை பிழைப்பூட்டினார். அங்க ஒரே சப்ஜெக்ட் தான். வனாந்தர வாழ்க்கையில் ஆண்டவர் அவங்களுக்கு வச்ச ஒரு சப்ஜெக்ட் என்ன தெரியுமா, நீ வெறும் அப்பத்தினால மேலே வானத்திலிருந்து பொழிகிற மண்ணா அல்லது உன் கையில் இருக்கிறத சாப்பிட்டு மாத்திரம் நீ வாழலை, என் வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால இந்த 40 வருஷம் இந்த வனாந்தர வாழ்க்கையில் உன்னை நான் காப்பாற்றினேன் என்பதை சொல்கிறார். நல்லா கவனித்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையின் சிஸ்டமுக்குள்ள நம்மளை கொண்டு வரணும். இந்த சத்திய வசனம் என்கிற இந்த சிஸ்டமுக்குள்ள நான் கொண்டு வந்தா நிச்சயமா ஒவ்வொரு நாளும் என்ன கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, என்ன இந்த வார்த்தையின் சிஸ்டமுக்குள்ள வந்தா நீங்க ஜெயிக்க முடியுமா? நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாற்ற. அதுதான் அங்கே சொல்றாரு பாருங்க, இந்த வார்த்தையின் சிஸ்டமுக்குள்ள வந்துட்டா தேவனால் பிறந்த எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இயேசு ஆனவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிப்பவன் யார்? அப்போ இந்த இயேசுநாதர் விரும்புகிற அந்த வேர்ட் சிஸ்டம்குள்ள நல்லா நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த வேர்ட் சிஸ்டம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யணும். நமக்குள்ள இந்த சத்திய சிஸ்டம், இந்த சத்தியத்தினுடைய அமைப்பு நமக்குள்ள வேலை செய்தான்னு கொஞ்சம் செக் பண்ணணும். இது வேலை செஞ்சிச்சுன்னா நான் சொல்றேன், எங்க போனாலும் என்னை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற. கையை வச்சு சொல்லுங்க, இந்த வார்த்தையின் சிஸ்டம், இந்த வார்த்தையின் அமைப்பு எனக்குள்ள வேலை செய்யும்னா என்னை எப்பொழுதும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? இந்த வார்த்தை உங்க கூட எப்பவுமே பேசும் பாருங்க. இந்த வார்த்தையோட தொடர்புள்ளவனா இருக்கிறேன்னா, இந்த சத்திய வசனங்கள் எனக்கு ரொம்ப பிரியமானதா இருக்கா அப்படின்னு நான் சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால பிறந்த நம்மை, அவரை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நிச்சயமா இந்த உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் வழியை வச்சார். ரெண்டாவது பாருங்க, இது ஒரு தெய்வீக முறை. எப்பொழுதும் நாம் நடைமுறை வாழ்க்கையில் பிராக்டிக்கலாக நம்ம ஜெயிப்பதுக்கு சோதனைகள் வரும்போது, ஏன்னா இன்னைக்கு வந்து பிசாசு வந்து உங்ககிட்ட வந்து கல்லை அப்பமாக்கி சாப்பிட்டுன்னு சொல்ல மாட்டான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஏன்னா அவனுக்கு தெரியும் நிறைய அப்பம் வீட்டில் இருக்கு, ஏன்னா நிறைய பழைய சாப்பாடு ஃப்ரிட்ஜுக்குள்ள நிறையா இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அதனால உங்களுக்கு வந்து என்னத்தை சொல்ல மாட்டான், கல் என்ன வாக்குன்னு சொல்ல மாட்டான், அப்பமாக்கெல்லாம் சொல்ல மாட்டான். ஏன்னா ஃப்ரீசர்லாம் நிறைய வச்சு கல் மாதிரி வச்சிருக்கீங்களே, அதனால ஆண்டவர் பிசாசு அதெல்லாம் சொல்ல மாட்டான். இன்னைக்கு எப்படி சோதிப்பானா, சூழ்நிலை நடுவே ஒரு வார்த்தையை உங்களை எதிராக போட்டு உங்களை அப்படியே டப்புன்னு உடைப்பான். ஒரு வார்த்தை, ஒரு சொல்ல பிசாசு பயன்படுத்தி என்ன பண்ணுவானா, உங்களை உடைப்பான்.
அப்போதான் நீங்க சொல்லணும், இல்லை இல்லை நான் வெறும் வார்த்தை, வெறும் என்ன இந்த உலக வார்த்தை, மனுஷன் வார்த்தைனால நான் வாழ்றேன் இல்லை, கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் நான் பிழைக்கிறேன், ஏன்னா நான் தேவனால பிறந்தவன். இதெல்லாம் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்குள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் வெற்றி சிறக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற இன்னொரு காரியம் பாருங்க. இன்னொரு தெய்வீகமான முறை 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசிப்போமா? ஆண்டவர் சொல்ற 2வது தெய்வீகமான முறை, நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஜெயித்தது போல நம்மையும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ண அவர் என்ன சொல்லுகிறார்? வாசிப்போமா? எல்லாரும் இணைந்து வாசிப்போம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்து இருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்குகளை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபர்களே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கங்களை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு. நல்லா சொல்றாரு பாருங்க, ஆதி முதல் இருக்கக்கூடிய காரியத்தை உங்களுக்கு நான் மறுபடியும் எழுதுறேன், மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். பிதாக்களே, வாலிபர்களே, பிள்ளைகளே, எல்லா கேட்டகரியும் கொண்டு வராரு பாருங்க. கொண்டு வந்துட்டு சொல்றாரு, ஏன் உங்களால பொல்லாங்க ஜெயிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, அங்க சொல்லியிருக்கிற வார்த்தை பாருங்க. அங்க 14ஆம் வசனத்துல அந்த பின்புறத்தில் சொல்லியிருப்போம், தேவனுடைய தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும். நல்லா கவனிங்க, தேவ வசனம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறதினால நீங்க பொல்லாங்குகளை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். அப்போ தேவனுடைய வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றா இருக்கும்னா, அதான் சொன்ன பாருங்க. முதல் காரியம், அந்த வேர்ட் சிஸ்டம்குள்ள வந்துட்டு இந்த வார்த்தைக்குள்ள ஒரு மனுஷன் நிலைத்திருப்பானா அவன் இடர்வதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்லா கவனிங்கள். ஒருவேளை அப்படி மீறி நான் இடர்றேன்னா மறுபடியும் அந்த வார்த்தையை நம்மளை சரியான நிலைக்கு பொல்லாங்க ஜெயிப்பதுக்கான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள செய்வார். இன்னைக்கு ஜெயிப்பதுக்கு கர்த்தர் வழிகளை சொல்றார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவர் என்ன வழியை சொல்லி கொடுக்கிறாரு? ஜெயிப்பதுக்கான யாருடைய வழியை சொல்றார்? தெய்வீகமான வழிகளை சொல்றார். இந்த வழிகளை கை கொண்டா நிச்சயமா உலகத்தை ஜெயிப்பேன், பொல்லாப்ப ஜெயிப்பேன். வாழ்க்கையில வருகிற எல்லா தடைகளையும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் என்ன வெற்றி சிறக்க பண்ணக்கூடிய காரியங்களை செய்கிறார் பாருங்க. இந்த வார்த்தையில நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் பொல்லாப்பை ஜெயிக்க வைக்குது. பிசாசு வாழ்க்கையை பொல்லாப்பாக்க பல தீமைகளை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரதான் பிசாசு கான்ஸ்டன்டா நமக்கு எதிராக யுத்தம் பண்றான். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ ஜெயிப்பதுக்கு ஒரு அற்புதமான வழியை வச்சிருக்கிறேன். பிசாசு உங்களுக்கு நல்லதை செய்யறதுக்காக அவங்க வாழ்க்கைக்குள்ள வரமாட்டான். எத்தனை பேருக்கு தெரியும்? யாராவது சொல்ல முடியுமா, பிசாசு எனக்கு செஞ்சது ரொம்ப நல்லா செஞ்சிருக்கிறான் பாஸ்டர், என்ன அப்படி யாராவது சொல்லுவீங்களா? பிசாசு வாழ்க்கையை பொல்லாதாக்கிட்டான், கெடுத்துட்டான், அதை பண்ணிட்டான், நாசம் பண்ணிட்டான். ஏன்னா அது அவனுடைய வேலை. ஆனா ஆண்டவர் சொல்றார், அந்த பொல்லாங்கனை ஜெயிப்பதுக்கு தேவனுடைய வசனத்தில் நிலைத்திருக்கணும். கையை வச்சு சொல்லுங்க, அந்த பொல்லாப்பை ஜெயிப்பதுக்கு எதுல நிலைத்திருக்கணுமா? தேவ வசனத்துல நிலைத்திருந்தா பொல்லாப்பை நம்ம ஜெயிக்க முடியும் பாருங்க. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் சொல்றார், என் மகனே, தேனை சாப்பிடுகிறது நல்லது, அது உனக்கு இன்பமாயிருக்கும். என்ன, தேனை சாப்பிடுறது நல்லதுப்பா, அது உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது, நல்லதுதான். என்ன, தேன் சாப்பிட்டா நல்லது தானே சொல்றாங்க இன்னைக்கு. என்ன, தொண்டை வலிக்குதுன்னு வச்சிங்களேன், என்ன சொல்றாங்க? தேனை கொஞ்சம் எடுத்துங்க, கொஞ்சம் மிளகை போடுங்க, அதில் ஒரு கலக்கி சாப்பிடுங்க, தொண்டைக்கு என்ன பண்ணும், நல்லா இருக்கும். ஏன்னா அது அந்த தேன் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுது பாருங்க. தேன் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுதுன்னு டப கடமுன்னு குடிச்சிடாதீங்க, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். எல்லாத்துக்கும் அளவு இருக்கு. என்ன, பாஸ்டர் சொல்லிட்டாரு தேன் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணன்ட்டு போய் நீங்க பாட்டு கண்டபடி சாப்பிடக்கூடாது. எது எதுக்கு அது சுகத்தை கொடுக்குதோ, அது பலத்தை கொடுக்குது, சாப்பிடுங்க.
அப்ப கவனிச்சு பாருங்க, சொல்றாரு அங்க, இங்கே தேவ வசனம் சொல்லுது, மகனே தேனை சாப்பிடுறது நல்லது, அது உனக்கு இன்பத்தை கொண்டு வரும். ஆனா அதை காட்டிலும் அடுத்த வசனம் சொல்றாரு, 14ஆம் வசனம், அவர் சொல்ற அதை காட்டிலும் ஞானம் ரொம்ப நல்லதுப்பா. ஞானமும் இன்பத்தை கொண்டு, தேவனுடைய வசனம், ஞானம் எங்க இருக்கு? தேவனுடைய வசனத்தில் இருக்கு. அந்த வசனத்துல நான் நிலைத்திருந்தா அது எனக்கு இன்பம், அது எனக்கு நல்லது. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய நேரம் பொல்லாப்பை ஜெயிக்க முடியாம பொல்லாப்புக்குள்ள நம்ம மாட்டி தவிப்பதனுடைய காரணம் என்னன்னா, இந்த தேவனுடைய வசனத்துல நிலைத்திருக்க முடியாம போயிடுறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது என்ன, வார்த்தை இவ்வளவாய் அவர்களுக்குள்ள பலன் கொண்டு அவர்கள் நடுவே வார்த்தை அவர்களுக்குள்ள பலமாய் பெருகினதுனால அவர்கள் மேற்கொண்டார்கள். The word grew mightily and they overcome. இந்த வார்த்தை பலமாய் உங்களுக்குள்ள என்ன கிரியை செய்யுமானால் இந்த வார்த்தை உங்களை எல்லாவற்றையும் மேற்கொள்ள வைக்கும். இந்த வார்த்தை அப்படி பெருகுச்சுன்னா, இந்த வார்த்தைக்குள்ள, இந்த தேவ வசனத்துக்குள்ள நிலைத்திருப்பதுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ப்ராசஸ் கிடையாது. தேவனுடைய வசனத்தை கேட்கறதுக்கு கொஞ்சம் வரணும், வசனத்தை எடுத்து வாசிக்கணும், இது சொல்லியிருக்கிறபடி ஆவியானவர் நமக்குள்ள வேலை செய்ய நம்ம இடம் கொடுக்கணும். இந்த வசனத்தில் நான் நிலைத்திருப்பேனா, எனக்கு ஒன்று தெரியும், நான் பொல்லாப்பை ஜெயிப்பேன். கையை வைத்து சொல்லுங்க, இந்த வசனம் சொல்றதுல நான் நிலைத்திருப்பேனா, நான் பொல்லாப்பை கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அந்த ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பதுக்கு தான் சொல்றாரு, உன்னை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற இந்த வாசனையை கர்த்தர் நம்ம மூலமா என்ன செய்ய விரும்புகிறாரா, வீச பண்ண விரும்புகிறாராம். பாருங்க, அதான் வேதம் புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்து, எவனை? பொல்லாப்ப உண்டு பண்ணுகிற பிசாசை ஜெயிக்கிறோமா? கவனிச்சு பாருங்க, பொல்லாப்ப உண்டு பண்ணி வாழ்க்கைய என்ன எல்லா சீர்கேடான காரியத்தை செய்யணும்னு பிசாசு என்ன ஜெயிக்க விடாதபடிக்கு பல தடைகளை கொண்டு வராம பாருங்க. அதை ஜெயிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையில நிலைத்திரு. கர்த்தர் இந்த சபையில் உங்களுக்கு போதிக்கிற வசனங்களை வாரம் வாரம் கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறார். இந்த சத்திய வசனங்களை எடுத்து உங்களுக்கு ஆண்டவர் உபதேசம் பண்றார். இதை புரிந்து கொள்ளும்படி உங்க வாழ்க்கைக்குள்ள நடைமுறை விதத்தில் ஆண்டவர் இவ்வளத்தையும் சொல்லி கொடுத்து, நாம் போய் இந்த வசனத்தில் நிலைத்திருக்காம வேற எதுலையோ நான் நிலைத்திருக்கேன்னு ஒப்பு கொடுத்தா பொல்லாங்கானவனுக்கு நான் வழியை உண்டு பண்றேன். அதான் உங்களுக்கு ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொன்ன பாருங்க, இந்த வசனத்தில் நிலைத்திருக்கிற அறிவில்லாம போனதினாலே அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். வாழ்க்கை சிறைப்பட்டு போகிற ஒரு நிலைக்கு ஏன் வருது? கர்த்தர் உண்டு பண்ணின அந்த விடுதலையில் நான் வாழ முடியாம, கிறிஸ்து என்னை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ண, ஆனா நான் என் வாழ்க்கையில் அதை அனுபவிக்க முடியாம போகிறதுக்கு காரணம் சிறைப்பட்டு போகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையிலும் என் வார்த்தை ஒன்றில் நிலைத்திருக்குமானால், என் வேர்ட் சிஸ்டமுக்குள்ள அந்த வார்த்தையில் நான் நிலைத்திருப்பேனா, நிச்சயமா கர்த்தர் என்னை எப்பொழுதும் என்ன செய்ய வைப்பார்? வெற்றி சிறக்க பண்ணுவார். மூன்றாவது பாருங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சொல்லி இருக்கிறது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர். அதுல முதல் பகுதி தான் ரொம்ப முக்கியம். 2வது பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரியுமே, அதெல்லாம் வீர் கொண்டு சொல்லுவோம். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும், சொல்லுங்க பரவாயில்ல, நல்ல தைரியமா சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர். அந்த பெரியவரா உங்களை வெற்றி சிறக்க பண்ற ஆண்டவரா அவங்களுக்குள்ள அவர் வேலை செய்யணும்னா அங்க சொல்லியிருக்கிற முதல் பகுதி தான் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை, எவர்களை அங்க பாருங்க, முதல் வசனம் பாருங்க சொல்லியிருக்கு. என்ன சொல்றாரு? முதல் வசனமும் 3ஆம் வசனத்துல 2 காரியம் சொல்லியிருக்கு பாருங்க. ஒன்று, கள்ள தீர்க்கதரிசிகளையும் அந்தி கிறிஸ்து ஆவியையும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்றாரு, பிசாசுகளின் உபதேசங்களையும். அவர்களை ஜெயித்தீங்கன்னா வசனத்துல நான் நிலைத்திருக்கணுமா, இந்த வேர்ட் சிஸ்டமுக்குள்ள நான் வரணுமா அப்படின்னா சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளை ஜெயிக்கணும், அந்தி கிறிஸ்து ஆவியை போட்டுட்டு வராம பாருங்க அவனை ஜெயிக்கணும், பிசாசின் உபதேசத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான் பாருங்க அதை ஜெயிக்கணும். அதுக்கு நான் ஜெயிக்கணும்னா இந்த வேர்ட் சிஸ்டம்குள்ள வந்து இந்த வார்த்தைக்குள்ள நான் நிலைத்திருப்பேனா, ஆண்டவர் சொல்றாரு
அவர்களை நீங்க ஜெயிப்பீங்க. ஏன்னா உங்களை வெற்றி சிறக்க பண்ணணும்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் எப்படி இருக்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள்ள அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? பெரியவராக இருக்கிறார். இன்னைக்கு பிசாசு கிறிஸ்தவ மக்களை எப்படி குழப்பறான் தெரியுமா? உபதேச கோளாறுல தான் குழப்பறான். நான் சொல்ல நல்லா கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு எதை ஆன் பண்ணாலும் உங்களுக்கு வசனம் வருது. ஆனால் அந்த வசனம் சத்தியமா? இந்த சத்திய வசனத்தில் நான் நிலைத்திருந்தா ஜெயிக்க முடியுமா என்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய அந்த கள்ள போதனைகள், கள்ளத்தனமான காரியங்களை பிசாசு கையாடுவதற்கு என்னென்ன முறைகளையோ இன்னைக்கு கொண்டு கிறிஸ்தவ மக்களை கிறிஸ்தவ வேஷத்திலேயே விழப்பண்ணுவதற்கான வேலையை செய்கிறான். அந்தி கிறிஸ்து ஆவி. ஏன்னா அந்தி கிறிஸ்து ஆவினா என்னங்க? என்ன சொல்றான்? கிறிஸ்து இல்லை, நான் தான் கிறிஸ்துன்றான். ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா பாருங்க, அதை இன்னும் நீங்க விளங்கி கொள்ளணும்னா என்ன சொல்றான்னா, எதுக்கு பைபிள்லாம் படிச்சுக்கிட்டு? பைபிள் இஸ் a வெரி ஓல்டு புக்கு சொல்றாங்க. நீங்க நிறைய பேர் பைபிள் ரொம்ப பழைய காலத்த புஸ்தகங்க, இன்னைக்கு எவ்வளவோ அட்வான்ஸ் வந்துருச்சே. நான் சொல்றேன், எவ்வளவு அட்வான்ஸ் வந்தாலும் இந்த வார்த்தையில் சொல்லியிருக்கிறபடி தான் இன்னைக்கும் உலகம் இயங்குது, இனிமேலையும் இயங்கும், இனிமேலையும் எல்லா காரியமும் அப்படி தான் நடக்கும். அதனால இன்னைக்கு என்ன இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க, இது ரொம்ப ஓல்டேட்டட், அப்டேட்டட் இல்லை. நான் சொல்றேன், தேவனுடைய சத்தியம் ஒன்று தான், எல்லா காலத்துக்கும் ஏற்றதா இருக்கிற சத்தியம். கையை சொல்லுங்க, எல்லா காலத்துக்கும். அதான் இதுக்கு முன்னாடி வாசித்தோம் பார்த்தீங்களா? பிதாக்களே, நீங்கள் அறிந்திருக்கிற உங்களுக்கு ஏற்கனவே தெரியப்பட்ட அந்த சத்தியத்தையே, அந்த வசனத்தையே எழுதுறேன்றாரு. வாலிபர்களே, பிள்ளைகளே, ஏற்கனவே இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன், ஒன்றும் புதுசா சொல்லலை. இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் எதை நம்புறோம்? ஏதாவது ஒருத்தன் புதுசா சொல்றானா அதை பார்க்கறது கிடையாது. இந்த சத்தியம் என்ன சொல்லுது? இந்த சத்திய வசனம் இயேசுநாதர் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறதுக்கான வழிகளை எனக்கு சொல்லுதா? என்ன நல்லாக்குறதுக்கான வழிகளை சொல்லுதா? நான் அவருக்காக பக்தி உள்ள விதத்தில் வாழ்வதற்கான வழிகளை சொல்லுதா? அவர்களை ஜெயிக்கணும். இந்த நாட்களில் விசுவாசிகள் சத்தியத்தை குறித்த அறிவு, எது சத்தியம் எது சத்தியம் இல்லை என்பது எல்லாத்தையும் அப்படியே நம்ம சத்தியம் நம்பிடக்கூடாது. ஏன்னா இங்கே வேதம் சொல்லுது, கள்ளத்திகதசி இருக்கிறாங்க, அந்தி கிறிஸ்து ஆவி உள்ளவர்கள் இருக்கிறாங்க. 1 தீமோத்தேயு 4:1 சொல்லுது, பிசாசின் உபதேசங்கள் இருக்கு. இது எல்லாவற்றையும் நான் அனலைஸ் பண்ணி, நான் தேவனுடைய சத்தியத்தில், நான் தேவனால பிறந்தவன், நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு ஒன்று தெரியும், என்னை எப்பொழுதும் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராகவே அவர் இருக்கிறார். இப்படி இருப்போன நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த காலம், எந்த தலைமுறைகள், என்ன ஃபேஷன், என்ன மாற்றம் வந்தாலும் மாறாத கர்த்தருடைய சத்தியம். வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் என்னவாகாது? ஒளியாது. அப்படின்னா மாறாதுங்க. காலங்கள் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், ஃபேஷன் மாறலாம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அந்த காலத்தில் பெல் பாட்டம் பேண்ட் போட்டுட்டு அப்படியே படம் நடப்பாங்க, பார்த்துறீங்களா? நடந்தாங்கன்னா அவங்களுக்கு தொடப்பமே தேவையில்ல, அவங்க பெல் பாட்டம் பேண்ட்டே பெருக்கிறோம். இன்னைக்கு அது மாதிரி போட்டு வந்தால் என்ன பண்ணுவான்? எல்லாம் பார்த்து சிரிப்பான். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. இது ரொம்ப பழைய, இது ரொம்ப ஓல்டு, இதை வச்சு என்னத்தை பண்ற? நான் சொல்றேன், கிடையாது. நம்மளை பார்த்து இந்த சத்தியத்தை கை கொள்றதுனால நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களா? சிரிச்சுட்டு போட்டோம். ஒரு நாள் கர்த்தர் காண்பிப்பார் யார் உலகத்தை ஜெயிப்பார்கள் என்பதை. கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமா நிரூபிப்பார். இன்னொரு காரியம் பாருங்க, ஆண்டவர் சொல்ற இன்னொரு தெய்வீகமான முறை. ஆண்டவர் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 2:14 வாசனம் பார்த்தீங்களா? அவரை அறிகிற வாசனையை கர்த்தர் என்ன பண்றாரா? வீச பண்றாரா? இந்த வெற்றியின் வாசனையை ஆண்டவர், நான் காண்பித்த இந்த 3 காரியங்களை நீங்க கை கொண்டீங்கன்னா, வேர்ட் சிஸ்டம்குள்ள கொண்டு வந்து அந்த வார்த்தைக்குள்ள நிலைத்திருந்து அவர்களை ஜெயிக்கணுன்ற, எவர்களை? இந்த கள்ளத்திக்க தரிசனம், அந்தி கிறிஸ்து ஆவி, பிசாசின் உபதேசம், இதெல்லாம் ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்போம்னா, ஆண்டவர் சொல்றாரு,
எந்த வார்த்தைக்குள்ள நீ வந்தையோ, எந்த வார்த்தையில் நீ நிலைத்திருந்தியோ, எந்த வார்த்தையினால் அவர்களை ஜெயித்தியோ, ஆண்டவர் இப்ப சொல்றாரு, அந்த அறிவின் வாசனைய, இந்த வசனத்தினால உண்டான அறிவின் வாசனைய ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? வீச பண்ணுவாராம். ஒரு சாம்பியன் இருக்கான்னு வச்சுங்க, ஒரு விளையாட்டு வீரர், பெரிய சாம்பியனு அப்படின்னா, அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா நிறைய அவார்டு, நிறைய மெடல்லாம் இருக்கும் பாருங்க. அந்த வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெடல் வாங்கியிருக்கிறாரு, இவ்வளோ அவார்டு, அவரை பார்த்து என்னைக்கா சந்தேகப்படுவீங்களா? இவர் உண்மையாலே ஒரு சாம்பியன் தானா அப்படின்னு சந்தேகப்படுவீங்களா? சந்தேகப்பட மாட்டீங்க. ஏன்னா அவர் வச்சிருக்கிற வீட்டு ஷோ கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெடல், அவ்வளோ அவார்டுலாம் இருக்கும், சந்தேகமே வராது. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள், கர்த்தர் உங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுவார்னா உடனே நிறைய 1008 சந்தேகம் வந்துடுது. நான் சொல்கிறேன், உங்களுக்கும் இயேசுநாதர் ஒரு மெடலை போட்டு வச்சிருக்கிறாருங்க. அந்த மெடல் என்ன தெரியுமா? எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற மெடலை கர்த்தர் உங்கள் மேலே போட்டு வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அந்த மெடலை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார் என் மேலே? நான் தான் அடிக்கடி சந்தேகப்படுறேன், நான் தான் உண்மையாலே சாம்பியனா? நான் ஜெயிக்க முடியுமா? அதுக்கு தான் சொன்னேன், வார்த்தையின் சிஸ்டம்குள்ளே வரணும், வார்த்தையில் நிலைத்திருக்கணும், அந்த வார்த்தையை வச்சு ஜெயிக்கணும். ஜெயிக்கும் போது அந்த வார்த்தையின் அறிவு என்ன பண்ணும்னா அவருடைய வெற்றியின் வாசனையை உங்களுக்குள்ள வீச பண்ணும். அப்படி வீச பண்ணும்போது வேதம் சொல்லுது பாருங்க, ஏன்னா உலகத்தை கலக்கிறவர்கள் வந்து விட்ட, அந்த உலகத்தை கலக்கிற, உலகத்தில் எப்படி கிறிஸ்து நம்மளை ஜெயிக்க வைக்கிறார் என்கிற அந்த நறுமணத்தை வீசுகிற ஒரு பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஏசாயா சொல்லும்போது சொல்றாரு, 8ஆம் அதிகாரம் 18ஆம் சொல்றாரு, இந்த வெற்றியின் வாசனையை வீச பண்ண கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கும் நானும் என் பிள்ளைகளும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாக, அது ஒரு வாசனை பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை, நான் இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அவருடைய வெற்றியின் வாசனையை வீச பண்ணுகிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் பயன்படுத்துவார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக கர்த்தர் உபயோகப்படுத்துவார். 5வது ஆண்டவர் சொல்லியிருக்கிற தெய்வீகமான முறையில் இருக்கக்கூடிய ஒன்று ரோமர் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனம் சொல்றாரு. ரோமர் 8:37 வாசிப்போமா? 8:37, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய். நல்லா நீங்கள், தேவனுடைய அன்பு நம்மளை முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மளை மாற்றுகிறார். நல்லா நீங்க, முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய். ஜெயிக்கிறவங்களை பார்த்து நம்ம ரசிக்கிறவர்கள் அல்ல. நம்ம இந்தியா நாடு ஒரு மேட்ச் விளையாடுதுன்னா எல்லாரும் போய் ஆடியன்ஸாக உட்காந்துருப்பாங்க பாருங்க. போய் என்ன பண்ணுவாங்க? தோக்கணும்னா கை தட்டுவான். என்ன சொல்லி தட்டுவான்? ஜெயிக்கணும், இந்தியா வின், இந்தியா வின் அப்படின்னு கட்டுறான். ஆண்டவர் சொல்ல, நீ கத்துற கூட்டம் இல்லை. ஹலோ, நம்மளை கத்துற கூட்டத்திலையோ கைத்தட்டி இருக்க வைக்க கூட்டத்தில் நம்மளை ஜெயிக்கிற கூட்டமாக கர்த்தர் மாற்றுகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எப்பொழுதும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். தான் சொல்றார், முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய். நம்ம மேல அன்பு காட்டுற அன்பின் தேவன் அவருடைய சத்தியத்தை நமக்கு சொல்லி கொடுத்து ஆண்டவர் இப்ப எப்படி மாத்துறாருன்னா, முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களா கர்த்தர் நம்மளை மாத்துறாரு. அப்படி ஜெயம் கொள்கிறவர்களா மாற்றும் போது ஒன்று நமக்கு தெரியும். சங்கீதம் 41ஆம் சங்கீதம் 11ஆம் சொல்லுகிறது, ஆண்டவரே, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினாலே நீர் என் மேல் கிருபையாய் தயவாய் இருக்கிறீர் என்பதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்கள். மற்றவங்க ஜெயம் படுறதை பார்த்துட்டு ரசிக்கிறது மாத்திரம் அது ஒரு கிறிஸ்துவ பாபம், அது இருக்கணும் பாருங்க. இன்னொருத்தவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும். ஆனால் அந்த நிலையில் மாத்திரம் இல்லை, என்னையும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணும், முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் என்னை மாற்றுவார். கையை வாய்ச்சி சொல்லுங்க, முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் நம்மளை மாற்றார் பாருங்க. அந்த ஒரு மாற்றம் வரும் நமக்கு தெரியும், நமக்கு விரோதமாக எத்தனை சத்துரு எழும்பினாலும் தேவன் ஒன்றை காட்டுவார். தேவ தயவினாலே அவர்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். 124ஆம் சங்கீதத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிற ஒரு வசனம் இருக்குது பாருங்க. என்ன அங்கே சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்கிறாரு, நான் எப்போவோ என் ஆத்துமா எப்போவோ அழிவுக்குள்ளே போயிருந்திருக்கோம் அப்படின்றார் பாருங்க. 124ஆம் சங்கீதத்தில்
முதல் சில வசனங்களை கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்கிற வார்த்தையை பாருங்க. அங்கே சொல்கிறாரு, மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமக்கு பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோட காலி பண்ணிருப்பான். ஆனா ஆண்டவர் அதை விடாதபடிக்கு நம்மில் அன்பு கூறுகிற தேவன் இந்த வசனத்தை வசனத்தின் சிஸ்டமுக்குள்ள கொண்டு வருகிற ஒரு தேவ பிள்ளைய, இந்த வசனத்தில் நிலைத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை, இந்த வசனத்தை வைத்து ஜெயிக்கிற ஒரு தேவ பிள்ளை, இந்த வசனத்தின் அறிவை இந்த வாசனை வீச பண்ணுகிற ஒரு தேவ பிள்ளைய முற்றிலும் அவர் ஜெயம் கொள்ளும்படி காரியங்களை செய்கிறார். தோக்க விட மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் என்ன செய்ய விட மாட்டாரு? எப்பொழுதும் சொல்லுங்க பக்கத்தில், உங்களை தோக்க விட மாட்டாரு, எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுவார். இன்னைக்கு காண்பித்த இந்த 5 தெய்வீக வழிகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கை கொண்டீங்கன்னா, நான் சொல்கிறேன், இயேசுநாதர் ஜெயித்தது அவருக்கு பெரிய விஷயம் இல்லை, உங்களையும் என்னையும் அவருக்குள்ளே ஜெயிக்க வைக்கிறது தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அவரும் நாமும் பெறுவதுக்கு கர்த்தர் காண்பித்த இந்த வழிகளை நீங்கள் கை கொண்டா நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ரோமர் 16:20 சொல்லியிருக்கு, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலின் கீழே, எந்த தோல்விக்குள்ள இன்னைக்கு நீங்க மாட்டிருக்கிறீங்களோ அந்த தோல்வியை உங்க காலின் கீழே நீங்க நசுக்கி போடும்படி உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அந்த வெற்றியின் வாசனை நீங்க போகிற இடத்தெல்லாம் வீச பண்ண கர்த்தர் வெற்றி அடைவதற்கான வழிகளை கர்த்தர் இன்றைக்கு போதித்திருக்கிறார். எளிமையை நிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். கரம் உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த இடத்தை விட்டு போகும்போது, ஒவ்வொரு நாளும் உங்கள் காரியத்தை செய்யும் போது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற. கையை உயர்த்தி சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றி தான். சொல்லுங்க வாயை திறந்து, இயேசுவே ஒவ்வொரு நாளும் நீர் என் கூட இருக்கிறீர், என்னை வெற்றி சிறக்க பண்ணுவதுக்கு நீர் காண்பித்த தெய்வீக வழிகளை என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் கை கொள்வேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் தோத்து போகிறது உமக்கு விருப்பம் அல்ல. ஆண்டவரே, நான் தோக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஜெயிப்பதுக்கு கர்த்தர் இன்னைக்கு காண்பித்த இந்த சத்தியத்தின் ஆண்டவரே வழிகளை நான் பின்பற்றி ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் ஜெயிக்க, ஆண்டவரே நீர் கொடுக்கும் அந்த வெற்றியின் வாசனையை நாங்கள் வீச பண்ணுகிற பாத்திரங்களாய், குடும்பங்களாய், சபையாய், ஆண்டவரே இந்த பட்டணத்தில் நாங்கள் உம்முடைய வெற்றியின் வாசனையை வீச பண்ணுகிறவர்களாய் எங்களை வழி நடத்தும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் இந்த சத்தியத்தை எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நிஜமாக்கக்கூடிய விதத்தில் ஆவியானவரே கேட்ட இந்த வசனங்கள் எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் வெற்றி சிறக்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு நிலைத்திருப்பதாக. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.